A pendulum has a speed of 3 meter per second at its lowest point. Okay. So நம்ம வந்து pendulum இது பண்ணால் இங்கே வந்து லோயஸ்ட் பாயிண்டில் என்ன இருக்கும், லோயஸ்ட் பாயிண்டில் வந்து v வந்து v1 ஓகே 3 மீட்டர் பர் செகண்ட்னு எடுத்துட்டோம்னா இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டுன்றதுமே இமீடியட்டாக பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே என்ன எடுத்துக்கலாம், இதை ரெஃபரன்ஸ் லைனாக நான் எடுத்துகிட்டு இங்கே வந்து ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பெண்டுலம் இஸ் 0.5 மீட்டர்னு. ஸோ L வந்து 1/2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. the speed of the bob when the length makes an angle. ஸோ இதுவும் L தான், இதுவும் L தான் உங்களுக்கு தெரியும். when the length makes an angle 60 degree with the vertical. ஸோ வெர்டிக்கல்ங்கிறது இது, அதில் 60 degree. ஓகேயா. ஸோ இப்போ எனக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ law of conservation of energy பிரகாரம் total energy is conserved. கரெக்டாக. ஸோ total energy conservedனா எனக்கு வந்து initial kinetic energy plus potential energy must be equal to final kinetic energy plus potential energy. Initial potential energy நான் 0ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த இடத்துல வந்து half m v1 square kinetic energy. u final வேணும்னா ஃபஸ்ட் எனக்கு ஹைட் வேணும். இது ரெஃபரன்ஸ் லைன் வச்சுருக்கேன். அப்போ இங்கிருந்து இந்த லைனுக்கு எனக்கு ஹைட் வேணும், d வேணும். ஸோ அப்போ அதை நான் dன்னு எடுத்துட்டேன்னா இது வந்து mgd mgh தானே காணும். இது half m. இங்கே என்னது இந்த ஸ்பீட் வேணும்னா யூ ஹாவ் டு ட்ரா எ டேஞ்சன்ட். ஸோ v2 ஸ்கொயர். m காமனாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். 2 ஒன்று எடுத்தீங்கன்னா v1 ஸ்கொயர் இஸ் இங்கே 2 இல்லை, அதான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் v2 ஸ்கொயர். ஸோ v2 ஸ்கொயர் will be equal to v1 ஸ்கொயர் minus 2gb. v2 ஸ்கொயர் இஸ் 3 ஸ்கொயர் minus 2 into 10 into d வேணும் இல்லையாப்பா. d என்ன பண்ணலாம், இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து 90 டிகிரி. ரைட்டாக. இப்போ எனக்கு இந்த சைடு வேணும் இல்லையா, இந்த சைடு வேணும். இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். ஹைபார்டனஸ் என்னது எனக்கு n. இந்த சைடு இருந்துச்சுன்னா இந்த சைடு மட்டும் நான் வரைஞ்சேன்னா இதுவும் l, இதுவும் l. ரைட்டா. ஸோ ஆனால் இது வந்து 60 டிகிரி. ஸோ எனக்கு இந்த சைடு வேணும். இதை நான் OMNன்னு எடுத்துட்டேன்னா MND. ஸோ நான் என்ன எடுத்துக்கலாம், ON ஈக்குவல் டு OM ப்ளஸ் MNன்னு எடுத்துக்கலாம். ON என்னது N, OM வந்து என்னது எனக்கு தெரியாது. ஸோ MN என்னது D. D வேணும்னா L மைனஸ் OMன்னு எடுக்கலாமா. ஸோ OM கண்டுபிடிக்கணும்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். எனக்கு அட்ஜசன்ட் சைடு என்னது cos 60 இஸ் OM பை N. ஸோ cos 6 OMக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், L இன்ட்டு cos 60. ஸோ L வெளியில் எடுத்துட்டேன்னா 1 மைனஸ் cos 60. cos 60 வந்து 1/2. ஸோ அப்போ வந்து நான் ஹாஃப் வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. டிக்கு பதிலாக டி வந்து L/2. L/2 எவ்வளோ, அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 1/2 இன்ட்டு 1/2. ஸோ 1/4 இல்லையா. ஸோ இது 5. ஸோ இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு 9 minus 5 which will give me 4. ஸோ v2 வந்து 2 மீட்டர் per second வரும்.